ஒரு இனிய மார்க்கம் நன்றிக்கு அழைத்ததுக்கு நன்றி. இறைவன் மிக மிக பெரியவன் சொல்றீங்க, அதுக்கு அர்த்தம் ஐயா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இறைவனை நாங்கள் நம்புகிறோம் இல்லையா? எல்லாருமே கடவுளை நம்புகிறார்கள். கடவுளை எல்லா மதத்தோடு நம்பினாலும் கூட கடவுளை எல்லாத்தையும் விட பெரியவர் என்று நிறைய பேர் நம்புறது கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்லி பெரியவர்னா என்ன? பெரியவருடைய இடத்துல வச்சு அவரை பேசணும். உதாரணமாக ஒரு கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, கடவுளை புள்ளையை தாண்டு, புள்ளையே தரல, நீ எல்லாம் ஒரு கடவுளா? உன்னைய கும்பிட்றது அது எருமை மாடு கும்பிட்டுருக்கலாம். இப்போ நீங்கள் கடவுளை எந்த இடத்துல வச்சுட்டீங்க? சிறியவரை வச்சுட்டீங்க. உங்களுக்கு வேலைக்கான மாதிரி உங்களால் கிண்டலுக்கு உள்ளான ஆள் மாதிரி ஆக்கிட்டமா இல்லையா? இப்போ கடவுள் பெரியவர், ஒரு பெரியவர் இருக்காருன்னு வைங்களேன், அந்த பெரியவருக்கு முன்னாடி கரகாட்டம் ஆடுவீங்களா? பெரியவருக்கு முன்னாடி பொம்பளை போய் நின்று கொண்டு தொப்புளை காட்டி கொண்டு கரகாட்டம் ஆடுமா? பெரியவருக்கு ஒரு மரியாதை அப்படி நினைக்குமா இல்லையா? அப்போ நீங்கள் கடவுள்னு ஒருத்தர் சொல்லிட்டு அங்கே போய் ஆடினீங்கன்னு அர்த்தம். ஆடல் பாடல் பண்ணீங்கன்னா அவர் என்ன செய்றீங்க? உங்களை மாதிரி ஒரு பொழுதுபோக்கு ரசிக்கிற ஒரு ஆள் மாதிரி எடுத்தீங்களே தவிர மரியாதைக்குரிய ஒரு மாதிரி எடுக்கணும்னு ஆயிருமா இல்லையா? அப்படி வரக்கூடாங்கிறது தான் இஸ்லாம் என்ன சொன்னா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எங்களுடைய பேசிக்கே என்னது? எந்த காரியம் செஞ்சாலும் சரி அவன் நம்மளோட பெரிய ஆளுன்னு வந்து விட்டது என்று சொன்னால் கரெக்டாக அவனை மதிப்போம். நாங்கள் இறைவனை திட்ட மாட்டோம். இறைவன் ஒரு கோரிக்கை வைக்கணும்னு வைங்க, நிறைவேறலன்னு வைங்க. ஒரு சாவு வீட்டில் என்ன நடக்கும்? ஒரு இலை வீட்டுக்கு போனீங்கன்னா, கடவுளை உனக்கு கண்ணு இருக்குதா, என் புருஷன் தானே உனக்கு கிடைச்சான், இதுதான் டயலாக், ஒப்பாரிங்கிற பேரில் அவங்க ஸ்டைலில் சொல்லுவாங்க. கருத்து என்னது? அப்போ நீங்கள் கடவுளை பெரிய ஆளை நீங்கள் நினைக்கல, அவருக்கு பவர் இருக்குது, அவர் எடுப்பார், அவர் கொஸ்டின் பண்ண ரைட்டு கிடையாது, நினைச்சதை செய்வார். யாருக்கு எப்போ மரணம்னு அவர் தான் முடிவு எடுப்பார், உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவு எடுக்க மாட்டார். சின்ன வயசுல எடுப்பார், பெரிய வயசுல அப்படி விளங்கி இருந்தோமே. ஆனால் நாங்கள் யாராவது இறந்தாலும் அழுவ மாட்டோம், ஒப்பரை வைக்க மாட்டோம். முஸ்லீம்கள் முஸ்லீமுடைய ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் இஸ்லாத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாளா இருந்தாங்கன்னா கண்ணீர் விடுவாங்க, ஒப்பாரி வைக்க மாட்டாங்க. ஆனால் உடனே கடவுளே நீ தான் அப்படியா என் புருஷனை விட்டுனா என்ன செய்வேன், இவரை விட்டா நான் வாழ்க்கை என்ன, அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன்? நமக்கு மேலே உள்ள ஒரு பெரியவன் எடுத்த முடிவு, இது எதிர்க்கவும் இயலாது, மீறவும் முடியாது, மாற்றவும் இயலாது. நமக்கு ஒரு பயப்பட போகிறது கிடையாது, நம்ம சொல்கிறதுனால எந்த ஆக போகிறது கிடையாது. இறைவா நீ விட்ட வழி, இது எவ்வளோ நல்லா இருக்குது கடவுளை. அப்போ எல்லா நிலையிலையும் வரதட்சணை வாங்காதங்கிறோம், வேணும் வாங்காதங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இறைவனை பெரியாளர் நினைக்கல அர்த்தம். உன்னை விட ஒரு பெரியவன் சொல்கிறான், அவன் தான் அனைத்துக்கும் பெரியவன், அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடையாது. அப்படி நினைத்தோமையானால் ஒவ்வொரு சட்டத்துக்கும் கட்டுப்படுவோமா இல்லையா? நான் கேட்குறேன், எல்லா மதங்கள்லையும் பஞ்சமா பாதகங்கள்னு ஒரு 5 சொல்கிறாங்கல்ல, 5 பெரிய பாதகங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கொலை களவு சூது இந்த மாதிரி காரியங்கள்லாம். இதை அந்த மதத்தில் இருந்து கொண்டே ஏன் செய்கிறாங்க? கடவுளுக்குள்ள மரியாதை அவ்வளவுதான். நீ பாட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டே நான் பாட்டு செஞ்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த மாதிரி வந்தால் அதுக்கு பேர் மரியாதையா? அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த விஷயம் செய்தாலும் அது ஒரு பெரியவனுடைய முடிவு, தீர்ப்பு, அந்த தீர்ப்பு கட்டுப்பட்டு போயிடணும், அதை மீற முடியாது. இப்போ எங்களுக்கு என்னென்னு கேட்டால், ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்களேன், இறந்தால் கூட எங்களுக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது அரபியில் உள்ளது. இதுக்கு தமிழில் என்னன்னு கேட்டால், இவர் இறந்து விட்டார், நாங்களும் அந்த இறைவனுக்காக உள்ள ஆளுங்க தான், நாங்களும் அவன்கிட்ட சேரக்கூடியவர்கள் தான். இவர் மட்டுமா போயிட்டாரு, நானும் தான் போக போகிறேன், அவன் எடுத்த முடிவு, இப்படி சொல்லிடணுமா? நாங்கள் இப்படி சொல்லி எங்களை ஆறுதல் படுத்திக்கிட்டு அந்த பெரியவனுடைய தீர்ப்புக்கு சரணடைகிறோம். அப்போ அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிவிட்டு அவனை எதிர்ப்பது, அவனை கிண்டல் பண்ணுவது, அவனை கும்மாளம் பண்ணுவது, என்ன இறைவன் இருக்கின்றானான்னு பாட்டு பிடிக்கிறது, என்ன அது மாதிரிலாம் சொல்கிறது. கடவுள் இருந்து இருக்கிறானா அவனை கொண்டு பார்ப்போம், அவனை அழைத்து ஆசைகள் மிதக்க விட்டு ஆடோட ஆடு என்று ஆட விட்டு இப்படிலாம் பாட்டு பிடிக்கிறானா இல்லையா? இவர் ஒரு காதலில் தோல்வி அடைஞ்சவுடனே கடவுள்கிட்ட கேட்குறாரு, வா உன்னையும் காதலிக்க வச்சு, உன்னையும் அந்த பொம்பளை ஏமாத்துறதை பார்க்க வச்சு, நீ துடிக்கிறத அழுவான், துடிச்சிடுவான், பட்டதே போதும் என்பான், இந்த பெண் குலத்தை ஏண்டா படைச்சோன்னு கவலைப்படலாம் படிக்கிறீங்களா? இதுதான் கடவுளை மதிக்கிறதா? அப்போ கடவுளுக்கு பொண்டாட்டியை கற்பனை பண்ணுறீங்க, பிள்ளையை கற்பனை பண்ணுறீங்க. இது பெரியவன்னா பெரியவன், பெரியவன் தெரிய பிச்சை எடுத்து உங்கள்கிட்ட ஒன்றை நான் காசு கையேந்துறாங்கிறீங்க. பெரியவன்னா உங்கள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, உங்களுக்கு தரணும். பெரியவன்னா அவன் பொண்டாட்டி இருக்கக்கூடாது, பெரியவன்னா அவன் பாத்ரூம் போகக்கூடாது, பெரியவன்னா அவன் நோய் வரக்கூடாது, பெரியவன்னா அவனுக்கு பலவீனம் வரக்கூடாது, முதுமை வரக்கூடாது. அப்படியான ஒரு பெரியவனாக கடவுளை நினைத்தால் மாத்திரம்தான் கடவுள் நம்பிக்கை அர்த்தம் இருக்குது.
சும்மா நம்மள மாதிரி ஒருத்தன் தான் கடவுள், நம்ம நண்பர்களுக்கு மத்தியில் திட்டிக்கிற மாதிரி கடவுளை திட்டிக்கிறலாம். இப்படின்னா கடவுளாது. அதுக்காக இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, அல்லாஹ் அக்பர்ங்கிற அந்த ஒரு மந்திரத்தை முக்கியமான ஒரு கொள்கையாக பாங்கு சொல்லும்போது கூட தொழுகைக்கு அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், தொழுகைக்கு வாருங்கள். தொழுகை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பிக்கும். சரியா? இறைவன் பெரியவன். அப்போ அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன்கிறது மனசில் உட்காருமையானால் கடவுளை பற்றிய ஒரு மரியாதை அதிகரிக்கும், நம்முடைய பண்பாடுகள் அதிகரிக்கும். அதுக்காக மார்க்கம் அப்படி சொல்லுகிறது.